ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஸ்பெஷலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பாஸ்தா ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நறுக்குனதை வந்து சேர்த்துக்கிறேன். பெருசாகவே அரிஞ்சிக்கலாம், ரொம்ப பொடியாக நறுக்கணுன்ட்டு இல்லை. இது வந்து லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்க வேண்டாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டோட பச்சை வாசனை போகும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடணுங்க. நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கப்பு. இதில் வந்து நான் இன்றைக்கி வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன். 2 கப்பு சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த பாஸ்தாவை சேர்த்து நல்லா வதக்கணும். அப்போ தான் அதில் இந்த உப்பு, காரம் எல்லாம் நல்லா ஏறும். கூடவே தேவையான உப்பையும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இதை வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு பாஸ்தாவுக்கு வந்து 1 கப்பு தண்ணி போதும். நான் 2 கப்பு சேர்த்துருக்கிறதுனால 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து கூடவே நம்ம ஒரு அரை கப்பு வந்து பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த கூடவே இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியும் ஊற்றியாச்சு கொஞ்சோண்டு. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து குடமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகாய் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். பாஸ்தாக்கு எப்போதும் குடமிளகாய் போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அதுக்கு இடையில் உங்களுக்கு வந்து விசில் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வேக வச்சு எடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா குழைவாக இருக்குது. இது செஞ்சோன்னே சூடாக சாப்பிட்றணும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெந்நீர் வேணால் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சுன்னா. ஆனால் அதுக்கேற்ற உப்பை வந்து சேர்த்துக்கணும் நீங்கள். இப்போ திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பியும் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு நம்ம க்யூப் சீஸ் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. அதில் வந்து ஒரு அரை க்யூப் சீஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு ரொம்ப சீஸ் பிடிக்கும்னா ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். ஷீட்டாக வச்சுருந்தீங்கனாலும் அந்த ஷீட் சீஸும் சேர்த்துக்கலாம். நான் அரை தான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் வந்து பட்டரும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதெல்லாம் நல்லா வீட்டில் செஞ்சால் நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்களா? இது ஒரு சிம்பிளான பாஸ்தா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மனித உயிரின் அவளை கிளம்ப பஞ்சம் ஜாக்கிரதை. அவளை கிளம்ப பஞ்சம் வேண்டாம். மனுஷ உயிரோட விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன்.